வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்களாக. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதம் நம்மளுக்கு கொடுத்த வாக்கு தத்தம், நம்ம இழந்ததெல்லாம் திரும்ப தருவேன் என்று. ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் நமக்கு இழந்ததை, நம்ம எதெல்லாம் இழந்தோமோ அதெல்லாம் நம்மளுக்கு திரும்ப தர அவர் வல்லமையுடையவர். 4 விதமான பூச்சிகள் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு இழந்ததெல்லாம் திரும்ப தர போறேன். ஹல்லேலூயா. நம்ம வந்து ஜெப ஆவி இழந்து போயிருக்கலாம், பணத்தை இழந்து போயிருக்கலாம், நகை இழந்து போயிருக்கலாம், பலவிதமான காரியங்கள் இழந்து போயிருக்கலாம், வட்டி கட்டி இழந்து போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் அவைகளை நமக்கு திரும்ப தர வல்லமையுடைய. இந்த வசனத்தை வாசி பாத்தீங்கன்னா, வருஷங்களின் விளைவை தருவேன். வருஷம், ஒரு வருஷம் போட்டா ஒரு வருஷம், வருஷங்கள்னா பல வருஷம் இல்லையா? அப்போ இதுல எத்தனை வருஷம் சொல்லி கிளியரா இல்ல. நான் விசுவாசிக்கிற ஒருவேளை 4 வருஷமா இருக்கலாம். ஏன்னா 4 பூச்சியை பத்தி சொல்லுது. 4 பூச்சி அழிச்சு, இப்போ 4 பூச்சினா ஒரு வருஷத்துக்கு ஒரு பூச்சினா கூட, அப்ப 4 வருஷத்துக்கு 4 பூச்சினா 4 வருஷம். அப்ப 4 வருஷத்துடைய பலனை திரும்ப தருவது எவ்வளவு ஆசீர்வாதம் இல்ல. இந்த மகளிர் குழு லோன்லாம், அந்த லோன் எல்லா லோனுமே இல்ல, நம்ம அவங்க எவ்வளவு கொடுப்பாங்க, ஒரு 30,000 கொடுக்குறாங்கன்னா கட்டுறது எவ்வளவு கட்டணும்? எப்படியோ ஒரு மேல 10,000 வரைய 40,000 45,000 கட்டணும். அவங்க கொடுக்கறத விட 10,000 15,000 எக்ஸ்ட்ரா கட்டணும். ஆனா பிரச்சனை ஏன் நம்ம 15,000 எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் நம்மளுக்கு இருக்கிற ஒரே அட்வான்டேஜ் என்ன? அவர் சேர்த்து கொடுக்குறாங்க, 30,000 சேர்த்து கொடுக்குறாங்க. அதான் நம்ம என்ன பண்ணப்போம், அப்ப சேர்ந்து மறுத்து ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். சேர்ந்து மறுத்தா நமக்கு ஒரு பெரிய தீர்வு. அதுக்கு அர்த்தம் சொல்றேன்ப்பா, நான் ஒரு சேர்ந்து எல்லாத்தையும் கொடுத்துருவேன். ஹல்லேலூயா. நான் சேர்ந்து ஒன்னு ஆசீர்வதிப்பேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரதர் 87 வருஷமா அவருடைய PF காசு எடுக்க முடியல. PF காசு போய் எடுத்தாங்க, அவரு சில பிரச்சனை வந்துச்சு, எடுக்க முடியல. சட்டப்படி 50 வருஷம் தான் எடுக்க முடியும். சட்டப்படி 50 வருஷம் தான். அதுக்கு மேல போயிடுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம், வராது, பெரும்பாலும் வராது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது சட்டமே 50 வருஷம் தான். ஆனா 87 வருஷம் ஆயிடுச்சு. அவர் சில முயற்சிகள் எல்லாம் பண்ணின போது கர்த்தர் அற்புதமாய் அவருக்கு எல்லா பணமும் 87 வருஷம் கழிச்சு அவருக்கு திரும்ப கிடைக்கும்படி, பெரிய அமௌண்ட் கிடைக்கும்படி கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். நீங்களும் ஆராதிக்கிற தெய்வம் அவர் நம்மளுடைய ஆசீர்வாதங்களை சேர்த்து தருகிறவர். நாம் இழந்து போன காரியங்களை அவர் மாற்றி நமக்கு அற்புதங்களை செய்கிறவர். இந்த வேதம் சொல்லுது, இழந்ததெல்லாம் நான் திரும்ப தந்துருவேன். அவர் இழந்ததை திரும்ப தருகிறவர். யாத்திராகமம் 3:22 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? யாத்திராகமம் 3:22. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் அயலாளரிடத்தில் தன் வீட்டில் தங்குகிறவரிடத்திலும் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குங்கள். அவைகள் உங்கள் குமாரனுக்கும் உங்கள் குமாரர்களுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றார். 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அடிமையா வாழ்ந்தாங்க. அவங்க வாழ்ந்த எல்லாம் அவங்களுடைய நலங்களை இழந்துட்டாங்க. அவங்களுடைய வயசு, அவங்களுடைய இளமை போயிடுச்சு, அவங்களுடைய பலன் போயிடுச்சு, அவங்க ஆரோக்கியம் போயிடுச்சு. அவங்க வாழ்நாள் சந்தோஷமா இருக்க வேண்டிய நாட்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு மிருகம் மாதிரி வேலை செய்யணும். இப்படியே அவங்க வாழ்க்கையில இழந்து போயிட்டாங்க. ஆனா கர்த்தர் ஒரு நாள் அவங்க இழந்த எல்லாவற்றையும் அவர்கள் கொள்ளையிடும்படி, அவங்க எல்லாம் அந்த பணத்தோட நகையோட வரும்படி கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கூட, ஐயோ என் வயசு போயிடுச்சு, நாட்கள் போயிடுச்சு, இவ்வளவு நாள் ஞானமா இல்லாம என் நாட்களை, என் நேரத்தை வீணாக்கிட்டேனே, இங்கே வேலை செஞ்ச என் நேரத்துல இழந்துட்டேனே, இங்க பெரிய ஆசீர்வாதம் நினைச்சு நான் வேலை செஞ்ச காரியங்களை செஞ்சேன், ஆனா வராம போயிடுச்சு சொல்லி அநேக நேரம் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் இழந்த எல்லாவற்றையும் அவர் திரும்ப தர வல்லமையுடைய தெய்வம். இழந்த நாட்களை அவர் திரும்ப தர வல்லமையுடைய தெய்வம். சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த எகிப்தியர்கள் உண்மையா போய் கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. சில ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் எங்க கிட்ட இருந்து நகையெல்லாம் திருடு போயிட்டாங்க. அதுக்கு ப்ரூஃப் பாத்தீங்கன்னா பைபிள்ல இருக்கு பாருங்க. எங்க கிட்ட இருந்து நகையெல்லாம் திருடு போயிட்டாங்க, எனவே அந்த நாடே எங்களுக்கு மறுபடியும் கொடுக்கணும்னு சொன்ன போது கோர்ட் சொல்லுது. லேட்டஸ்டா ஒரு யூடியூப்ல ஒன்னு வந்து பாத்துட்டாயா, என்னவா கேரளா சைடுல, வெளிநாட்டு சைடுல ஊழியக்காரங்களுக்கு வந்து ஊழியம் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சபையை வந்து அமங்கலம் பண்ணிருக்காங்க. எல்லா சிஸ்டரும் சேர்ந்து ஒரே பிரச்சனை பண்ணி அவங்கள விரட்டி அடிச்சிருக்காங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவ்வளவு ப்ராப்ளமா இருந்தது. இப்ப கர்த்தர் இந்த கேஸ் போனப்போ அந்த இஸ்ரவேல் நாட்டு வக்கீல் பேசினாரு, நாங்க உங்ககிட்ட திருண்டு மட்டும் சொல்றேன், ஆனா 430 வருஷமா நாங்க வேலை செஞ்சிருக்கிறோம், ஒரு பைசா கூட எங்களுக்கு சம்பளம் கொடுக்கல. அப்ப நாங்க வேலை செஞ்சதுனால அந்த சம்பளம் டேலி ஆயிடுச்சு, எங்க நாடு எதுவும் திரும்ப தர தேவையில்லை அப்படின்னு அந்த ரிசல்ட்டே வந்துச்சு. ஹல்லேலூயா. பைபிள் இதுல நம்ம என்ன, பைபிள்ல இருக்கலாம் புராணம் கட்டுக்கு அதெல்லாம் இல்ல. அப்ப இதெல்லாம் கேஸ் எல்லாம் நடக்குதுன்னா அப்ப இதெல்லாம் நடந்துச்சு. கடல் போனதுன்னா போனது, அற்புதம் நடந்ததுன்னா நடந்தது, அங்க எகிப்துல பிரச்சனை வந்ததுன்னா வந்தது.
அப்ப கோர்ட்ல போய் சும்மா தான் கேஸ் போட்டா 2 அரை விட்டு உள்ள தூக்கி போடுறாங்க. கோர்ட் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ இந்த எகிப்தின் காரியங்கள் இப்படி எல்லாம் நடந்தது. இப்ப இஸ்ரவேல் இந்த கர்த்தருடைய ஜனங்கள் இந்த அழிவுல போறாங்கல்ல, அந்த பூச்சிகள்லாம் அழிக்கிற அளவுக்கு கர்த்தர் தான் வர விட்டார். அந்த 4 விதமான பூச்சியும் கர்த்தர் தான் அனுப்புனார். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்போ பண்ணா தப்பு பண்றாங்களோ அப்போ என்ன பண்ணுவாரு, கர்த்தர் அவருடைய பாதுகாப்பை எடுத்துருவாரு. எடுத்துட்டா வேற நாட்டுக்காரங்கிட்டே அவங்க அடிமையா போயிடுவாங்க. ஆனா இந்த வசனம் அவங்க எங்கேயும் அடிமையான போல, சொந்த நாட்டுல தான் இருக்கிறாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, கர்த்தருடைய சாபம் அவங்க வாழ்க்கையில அவங்க என்ன விதைச்சாலும் அதோட அறுவடை பலன் வரவே இல்லை. எல்லாத்திலும் ஆண்டவரால அனுப்பப்பட்ட பூச்சியெல்லாம் அழிச்சிருக்கு. காரணம் அவங்க பண்ண 2 காரியத்தை பத்தி பைபிள் சொல்லுது. யோவேல் 1ஆம் அதிகாரம் 15 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் 13ஆம் வசனம். யோவேல் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் 13ஆம் வசனம் சேர்ந்து, வெறியரே விழித்து அழுங்கள், திராட்சரசம் குடிக்கிற சகல ஜனங்களே புது திராட்சரசத்தின் நிமித்தம் அலறுங்கள், அது உங்கள் வாயிலில் விளக்கப்பட்டது. உங்கள் தேவனுடைய ஆலயத்தில் போஜன பலியும் பான பலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. 2 காரியத்தினால இந்த பூச்செல்லாம் ஏன் கர்த்தர் அழிவுக்குள்ள கொடுத்தாருன்னா 2 காரியம். ஒண்ணே வெறி, நிறைய குடி. வெறினா இங்கிலீஷ் பைபிள்ல ட்ரங்க்னஸ், குடி, போதை காரியங்கள், அநேக காரியங்கள். சில நம்ம ஆளுங்கெல்லாம் சில இடத்துல பார்க்கும்போது பார்த்தா வாயெல்லாம் வீங்கி இருக்கு. சோத்திரையாண்டு கொஞ்சம் போய் வாயெல்லாம் தொலைச்சிட்டு வராங்க. கொடுமை என்னன்னா ஞானஸ்தானம் எடுத்த கேஸ். இதெல்லாம் போதை, வெறி, இதெல்லாம் அழிவு செய்யக்கூடாது. இது கடவுளுடைய உடம்பு வந்து கடவுளுடைய ஆலயம். இப்போ போதை நம்மளாம் பிடிக்கலையே, நம்மளாம் போதை எது நம்ம அது இல்லையா, அந்த வெறி இருக்கு. வேற வெறி இருக்கும், செல்போன் வெறி இருக்கும், டிவி வெறி, வேற என்ன வெறி இருக்கும், வேற என்ன வெறி, சினிமா வெறி, போன் வெறி, வேற என்ன நடிகர் வெறி. சபைக்கு வருதுக்கு நம்மளுக்கு கால் வர மாட்டேங்குது. ஆனா ஒரு நடிகரெல்லாம் பார்க்க நம்ம என்ன பண்றோம், சர்ச்சுக்கு கரெக்ட் டைம் வரோம். சர்ச்சுக்கு ஒரு நடிகர் வராரு, இந்த டைம்ல வராரு அப்படின்னா கரெக்டா அவர் வருதுக்கு 1 மணி நேரத்துக்குள்ள போய் நின்றுவோம். ஆனா சர்ச்சுக்கு என்ன பண்ணாரு, நம்ம கால கரெக்ட் டைம் வராது. ஆனா இதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, பாருங்க அதெல்லாம் வந்து வெளில வர. 2வது அவங்க என்ன பண்ணல, பலி கொடுக்கல. பலி, they stop the பலி, they stop the sacrifice. கர்த்தருக்கு பலி கொடுக்க விட்டாங்க. நம்ம வாழ்க்கையில பலி கொடுக்காம விட்டுருக்கோம். ஸ்தோத்திர பலி கொடுக்குறீங்களா? ஆண்டவர் நம்மகிட்ட ஸ்தோத்திர பலி. நம்ம வாழ்க்கையில நம்மளால முடிஞ்ச உதவி ஏழைகளுக்கு செய்யுது. இப்போ சில சொல்லலாம், நம்ம ஜனங்களை சொல்லலாம். 5 நாளுக்கு முன்னாடி என்னன்னா ஒருத்தவங்க போன் பண்ணி அவங்க வீட்டுல என்னன்னா டிவியே கிடையாது. 2026ல பசங்க இருக்கிறாங்க, கணவர் இருக்கிறாரு, எல்லாம் இருக்கிறாங்க, டிவி அதை கேட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ரட்சிக்கப்பட்ட சர்ச்சைக்கு வராங்க அப்படின்னா பரவாயில்ல, டிவி பார்க்க மாட்டேன் அப்படின்னா அது வேற. ஆனா வந்து பசங்க பேர பசங்களா இருக்கிறாங்க, ஒரு டிவி கூட இல்ல, ரொம்ப அவங்க வந்து ஹவுஸ் கீப்பிங் வேலை பண்றவங்க. கேட்டவங்க ரொம்ப உடஞ்சி போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் எங்க வீட்டுல இந்த தண்ணி பிடிக்க டேங்க் இல்ல பாஸ்டர். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அவங்கள வீட்டுக்காரன் குடிக்காரன், பையன் குடிக்காரன், இவங்க தான் வந்து குடும்பத்தை நடத்துற, அவங்க வந்து பாத்ரூம் கழுவி அதுல வர காசை வச்சு குடும்பம் நடத்துறா. அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த நம்ம புது சர்ச்செல்லாம் வர ஸ்டார்ட் பண்றோம், அங்கெல்லாம் நிறைய பொருள் வாங்க வேண்டியது. நம்மளுக்கு எவ்வளோ பொருள் வாங்க வேண்டியது. வெறும் பாய் மட்டும் வாங்க போனா 1500 ரூபாய்ன்றான், 10 பாய். சரி, இவ்வளவு தேவை இருக்குது. ஆனா ஆண்டவர் சொன்னாரு அதெல்லாம் இருக்கட்டும், என்ன பண்ணுங்க முடிஞ்ச உதவி. அப்போ நான் வேற இந்த இதுலலாம் அழைச்சிட்டு இருந்து ஒரு நாள் பண்ண முடியல. அதனால போன் பண்ணி, அக்கா கொஞ்சம் நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன், நீங்க வாங்கிக்கங்க. நம்மளுக்கே நிறைய தேவை இருக்குது. அதை கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மள ஆசீர்வதிப்பாரு, நம்ம நிம்மதி கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த மாதிரி இதெல்லாம் பலியில வருது. கர்த்தர் கொடுக்க வேண்டிய காணிக்கை கொடுக்க பலினா வேற என்ன, ஸ்தோத்திர பலி, நன்மை செய்த பலி. இன்னொரு கர்த்தர் கொடுக்க வேண்டிய காணிக்கை. நம்மளுக்கு என்னென்ன காசு இருக்கும்னா, சினிமாவுக்கு போக காசு இருக்கும். சில பேருக்குலாம் சர்ச்சுக்கு வர ஷேர் ஆட்டோ காசு இல்ல பாஸ்டர். ஆனா பார்த்தா தலைவி பாய் ஃப்ரெண்டுக்கு 2 ட்ரெஸ் எடுத்து கொடுப்பான். பாய் ஃப்ரெண்டுக்கு ட்ரெஸ் எடுக்க காசு இருக்கும், கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எடுக்க காசு இருக்கும். சர்ச்சுக்கு ஷேர் ஆட்டோ வரதுக்கு என்ன பண்ணிருக்காரு, காசு இருக்காது. அப்ப இதெல்லாம் என்னன்னா, நீங்க ஷேர் ஆட்டோ யூஸ் பண்றீங்கன்னா கூட அதுவும் கர்த்தர் கொடுக்கிற காரியம் தான். அதெல்லாம் கர்த்தர் அவருடைய பலியா தான் காசு செலவு பண்றோம், அவருக்காக பண்றோம், அவருக்காக காணிக்க கொடுக்குறோம்னா அவர் நம்மள ஒரு நாளும் விட்டுற மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நம்ம தாங்கி நடத்துகிறவர். பெங்களூர்ல ஒரு புருஷன் பொண்டாட்டி பாஸ்டர் கிட்ட போய் ரொம்ப கோபமா போனாங்களாம்.
உண்மையா நடந்த சம்பவம். பாஸ்டர் அவங்கள பார்த்தாரு. பாஸ்டர் உங்களுக்கு ஜெபம் பண்ணோம், உங்ககிட்ட நாங்க ஜெபம் பண்ணோம். வாங்க வாங்க, நான் உங்க மேல ரொம்ப கோபமா இருக்கிறோம் பாஸ்டர். அவர் சொன்னார், ஆமா உங்க முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சு கோபமா தான் இருக்கிறீங்க, நிறைய உங்களுக்கு கடன் இருந்தது, நிறைய பிரச்சனை இருந்தது. இப்போ வந்து